இந்த கொஸ்டின் என்னன்னா, if a charged body is placed near a neutral conductor, will it attract the conductor or repel it? இது நம்ம தியரி படிக்கும் போதே பார்த்துருக்கோம். இண்டக்ஷன் ப்ரிசீட்ஸ் அட்ராக்ஷன், கரெக்டா? இண்டக்ஷன் ப்ரிசீட்ஸ் அட்ராக்ஷன். ஸோ இதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதே ஸ்டேட்மெண்ட் தான் இதுக்கு ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. டயக்ராம் பிரகாரம் இங்கே ஒரு நியூட்ரல் பாடி நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இண்டக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். எப்படின்னா, இது என்ன கண்டக்டர், கண்டக்டர்ல சார்ஜஸ். ஸோ இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜுங்கிறதுனால இங்கே நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் என்ன ஆகும், இங்கே வந்து ஓடி இருக்கும். ஆனால் பாசிட்டிவ், ஏன்னா அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட்ஸ், லைக் சார்ஜஸ் ரிப்பலாம். அப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், ரொம்ப தூரமாக போயிடும். ஸோ இப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு போலரைசேஷன், அதாவது சார்ஜஸ் செப்பரேஷன் ஹேப்பன் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கும் இதுக்கும் என்ன இருக்கும், நெகட்டிவ் சார்ஜுக்கும் இந்த சார்ஜுக்கும் அட்ராக்ஷன் இருக்கும், கரெக்டா? இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கும் ரிப்பல்ஷன் இருக்கும். அதுதான் டயக்ராம்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா சொல்லுங்க, எது வந்து பக்கத்தில் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜஸ் பக்கத்தில் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜஸ் தூரமாக இருக்குது. நம்ம கூலும்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்துருக்கோம். F is inversely proportional to r², கரெக்டா? அப்போ ரொம்ப தூரம் போகும்போது ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே நான் லெஃப்ட் சைடு இல்லைன்னா அட்ராக்ஷனுக்கு ஏன்னு வச்சுட்டு ரிப்பல்ஷனுக்கு ஆறுன்னு வச்சேன்னா FA will be more than FR. அப்போ நெட் ஃபோர்ஸ் என்னப்பா இருக்கும், அட்ராக்ஷன் தானே இருக்கும். அப்போ கண்டக்டர் will get attracted towards the charge. புரியுதா? FA is inversely, ஏன்னா டிஸ்டன்ஸ் இதுக்கு கம்மியாக இருக்கிறதுனால அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்.